ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா, இக்கரைக்கு அக்கறை பச்சை. நம்ம கோணத்துலேருந்து எதிர்பக்கத்தில் உள்ள விஷயங்கள் பார்க்குறது எப்போவுமே அந்த பக்கத்தில் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிறதா தோணும். இதே நம்ம அந்த பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிற அந்த சைடு போய் உங்கள் சைடை பார்த்தா அப்படியே தோணும். அதாவது நம்ம சைடு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி தோணும். மனித மனம், ஹியூமன் டெண்டன்சி திருப்தி அடையவே அடையாது. எங்கே போனாலும் நம்ம பிம்பம், நம்ம வேணுக்குன்னு செய்கிறதில்ல, நம்ம மனிதர்களுடைய இறைவனுடைய படைப்பு, அந்த டிசைன் அப்படி. ஆக்சுவலாக நான் என்னுடைய நண்பர் ஒருவர் ஊரில் தொழில் பண்ணிகிட்டு இருந்தார். ரொம்ப காலமாக ஊரில் ஒரு கடை, ஷாப் மாதிரி, ஹார்ட்வேர் ஷாப் மாதிரி வச்சு தொழில் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ ஊர்லேயே தொழில் பண்ணி குடும்பத்தோடு தான் இருந்தார் ஆக்சுவலாக. அப்போ நான் ஊருக்கு போகிறப்போ, இங்கே வெளிநாட்டிலேருந்து அங்கே ஊருக்கு போகிறப்போ அவரை சந்திப்பேன். அவர்கிட்ட சந்தித்து நலம் விசாரித்து மற்ற நண்பர்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு விசாரிக்கிறப்போ இது நடந்து கிட்டத்தட்ட பல வருடங்களாகிடுச்சு. திடீர்னு அந்த ஞாபகம் வந்துச்சு. இந்த இக்கரைக்கு அக்கறை பச்சைக்கு இந்த நிகழ்ச்சி ஒத்து போகிறத உங்கள்கிட்ட நான் ஜஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். அவர் இப்போ எப்படி பிஸ்னஸ்லாம் போயிட்டுருக்கு, ஏதோ போயிட்டுருக்கு. இப்போ ஆக்சுவலாக இப்போ வெளிநாட்டுக்கு வரது தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். என்ன தான் நம்ம இங்கே ஊரில் சம்பாதிச்சாலும் பயண காசு மாதிரி வெளிநாட்டு காசு மாதிரி வருமா? வெளிநாட்டு காசு அது ஒரு இறைவனோட அருட்கொடை அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு சுருக்குன்னு இருந்துச்சு. எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செல்ஃப் ரியலைசேஷன். என்னடா இது, நம்ம வெளிநாட்டில் இருக்கிற நம்மளை மாதிரி மக்கள் நிறைய பேர் நம்ம தாய்நாட்டை பிரிஞ்சு, நம்ம உறவினர்களை பிரிஞ்சு, குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிறோமே, ஊரில் போய் செட்டில் ஆக மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கத்திலேயே வாழ்க்கை வெளிநாட்டு வாழ்க்கை போய் முடிஞ்சிருது அப்படியே. ஓகேங்களா? அப்போது அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறப்போ ஊர்லேயே ஒரு தொழில் பண்ணிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக பணம் ஓரளவு வந்தாலும் குடும்பத்தை வச்சு காப்பாற்றுற அளவுக்கு பணம் வருது, நிம்மதியாக இருக்கலாமே. ஏன் இங்கே இருக்கிறப்போ அந்த எண்ணம் தோன்றதில்ல? இது வெளிநாட்டில் இருக்கிறப்போ அந்த எண்ணம் தோணுது, இங்கே இருக்கிறப்போ வெளிநாட்டு காசு வந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் கம்பேரிசன். யாரையுமே ப்ளேம் பண்ணலண்ணே அந்த விஷயத்தில். மனித மனசு இந்த மாதிரி ஆக்சுவலாக. ஓகேங்களா? இக்கரைக்கு அக்கறை பற்றி அதுதான். நம்ம வாழ்க்கையில் பணம் 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 பணம்னு ஓடுறோம். ஆக்சுவலாக ஓரளவு பணமும் வந்துடுது, மிதமிஞ்சி வருமானத்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு போக அதிகமாகவும் வருது. அதுலேயும் சந்தோஷமடைய மாட்டேங்கிறோம். இன்னும் பணம் நிறைய கோடி கோடியாக சம்பாதிச்சு மில்லியன் கணக்கில் ட்ரில்லியன் கணக்கில் சம்பாதிச்சு என்னங்க அது இறந்து போகிறப்போ நம்மளை வச்சு புதைக்கிறப்போ பணத்தையும் சேர்த்து வச்சு புதைக்கிறாங்களா? என்ன செல்வத்தை சேர்த்து வைத்து புதைக்கிறாங்களா? நம்மளோட கூட வரப்போதா என்ன? இல்லை, கண்டிப்பாக கிடையாது. ஒரு லெவலுக்கு மேலே பணம் வந்துச்சுன்னா அப்போ அந்த பணத்தை பொத்தி பாதுகாக்க வேண்டிய பயத்துக்குள்ள வரும் டென்ஷன், ப்ரெஷர். நம்ம சம்பாதித்த பணத்தை எப்படி மெயின்டைன் பண்ணுவது, நம்ம சம்பாதித்த உயரத்தை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அந்த பணத்தை எப்படி காப்பாற்றுறது, செல்வத்தை அடுத்தவர்களிடமிருந்து எப்படி காப்பாற்றுவது, இப்படி நினச்சே டென்ஷனில் வாழ்க்கை ஓடிடுது. நம்ம மட்டும் நமக்கு தேவையான அளவுக்கு அதிகமாக ஓரளவு நம்ம அப்பர் மிடில் கிளாஸாக இருக்கோம், சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னா தட் இஸ் மோர் தென் எனஃப். சந்தோஷமாக நம்ம இருக்கிறதுக்கு எண்ணற்ற இறைவனின் அருட்கொடைகள் இருக்குது. அதை நினச்சி இறைவனுக்கு நன்றி கூறி பொருளாதாரமும் நல்லா வருது, குடும்பத்தோடு நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைத்து நம்ம மனசை சந்தோஷப்படுத்திக்கிட்டால் ஒழிய நம்மளால் சந்தோஷமாக ஆக முடியாது. இன்னொரு விஷயங்கள் நம்மளை சந்தோஷமாக ஆக்கணும்னா கடைசி மூச்சு வரைக்கும் அது நடக்காது. நமக்கு நாமே சந்தோஷப்பட்டதாக தான் உண்டு. இந்த இக்கரைக்கு அக்கறை பற்றி என்னோடனே இந்த நிகழ்ச்சியும் ஞாபகம் வந்துச்சு. அதோட இந்த மாதிரி இந்த நம்ம மனித எண்ணங்களும், அது நானும் அப்படி தான், எல்லா மனித மனசு அப்படி தான். இப்போ நானுமே என்னுடைய நண்பர் இடத்துல அந்த மாதிரி ஊரில் தொழில் செஞ்சுக்கிட்டு நம்ம மற்ற நண்பர்கள்லாம் வெளிநாட்டுக்கு போகிறப்போ கண்டிப்பாக அப்படி தான் தோணும். அது ஒரு தவறுன்னெலாம் சொல்லலை ஆக்சுவலாக. இக்கரைக்கு அக்கறை பற்றி மனித மனம் எப்படி அது ஒரு கண்டென்ட், அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இங்கேயும் அங்கேயும் அளவாயுது இல்லை, அதை மட்டும் நம்ம கைக்கு கொண்டு வந்துட்டோம்னா, அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணுற அந்த ஒரு வித்தையை மட்டும் நம்ம கற்றுக்கிட்டோம்னா வாழ்க்கையை ஜெயித்தவர்கள் ஆகணும். நம்ம அது இருந்துட்டா போதுங்க, வாழ்க்கையை வாழ்ந்துடலாம். குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். மிக்க நன்றி பார்த்தமைக்கு. டேக் கேர் கைஸ். பீஸ்.